வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி. இது வந்து காஞ்சிபுரம் கோவில் இட்லி. காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இட்லி இது. புளிக்க வச்சு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சத்துக்களும் அதிகம், சுவையும் அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக சரி இட்லி மாதிரி இல்லாமல் இது சூப்பரான டேஸ்ட்டில் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி கூட. ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட் இது. இப்போ வாங்க சுவையான இந்த காஞ்சிபுரம் கோவில் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான அளவுகளோட இப்போ எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. கூடவே முழு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 175 கிராம் அளவு, அதாவது அரிசி விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக கழுவிட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நம்ம நல்லா ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிறதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து நார்மலாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கொரப்பாக கெட்டியாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சமாக இருக்கிறதால நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். இப்போ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா கொரப்பாக இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கேன். தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. கெட்டியாக இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ திரும்ப உளுந்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி அரைச்சி அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி உளுந்தையும் தண்ணி இல்லாமல் ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொரப்பாக திக்காக அரைச்சிக்கணும். வடக்கி அரைக்கிற மாதிரி நைஸாலாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ இது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பதத்துக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி கெட்டியாக அரைச்சிருக்கா பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அதே சமயம் கொரப்பாகவும் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து அரைச்சாச்சு. இப்போ அரிசி கூட இந்த உளுந்து சேர்த்துடலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அதே சமயம் நல்லா கொரப்பாக இருக்கணும். இப்போ லேசாக இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கை வச்சு நல்லா கரைக்கணும். கை வச்சு கரைச்சாதான் உங்களுக்கு நல்லா புளிச்சு வரும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஓரங்களை வழித்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. நான் நைட்டு 10:30 மணிக்கு அரைச்சிருக்கேன். நான் காலையில் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் இட்லி ஊற்றிடுவேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் நான் பார்க்குறேன் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் தான் அரைச்சிருக்கோம். நல்லா பொஸ்ஸுன்னு உங்களுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கரண்டியில் பாருங்கள், இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி புளிக்க வச்சு சாப்பிடும்போது நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு உணவும் சத்தாகும். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன சாஸ்பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துங்க. நான் முந்திரி போட்டதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளிச்சிக்குங்க. நல்லா பொரிய விடுங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு. இதை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் வறுத்து அரைச்ச பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்குங்க. இது வந்து தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம் அந்த இட்லி. கொஞ்சம் தண்ணி கலந்துக்குங்க. ஏன்னா இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக நம்ம அரைக்கிற இட்லி மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிண்ணமாக எடுத்துக்கிறேன். இதில் ஒரு வாழை இலையை வச்சு நான் ஊற்ற போகிறேன். ஒரு 3 கிண்ணம் எடுத்துக்கிறேன். இட்லி தட்டிலே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். இப்போ அதில் ரவுண்டாக இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையில் ஊற்றும்போது உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். நான் அதை வந்து கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த வாழை இலையை வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதில் 2 கரண்டி மாவு ஊற்றிக்கிங்க.
நல்லா உங்களுக்கு பொங்கி வந்துடும். அதனால் ஒரு 2 கரண்டி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அப்படி டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா வெந்து வரும்போது நல்லா உப்பலாக பொங்கி வரும். இப்போ இதில் 2 கரண்டி மாவு விட்டுலாம். இதே மாதிரி 7 கிண்ணத்துலேயும் ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இது மாதிரி 3 கிண்ணத்துலேயும் ஊற்றிட்டேன். நான் ஏற்கனவே இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இட்லி பானையை காய வச்சுருக்கேன். நல்லா தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் வச்சிடலாம். இதில் வந்து 3 கிண்ணம் மட்டுமே வைக்க முடியும். அதனால் அந்த 3 கிண்ணத்தையும் வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக இட்லி தட்டிலே கூட நீங்கள் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ 3 கிண்ணத்தையும் வச்சாச்சு. இதுக்கு மேலே வாழை இலையை போட்டுக்கலாம். அந்த வேர்வை துளி படாமல் இருக்கும். அதே சமயம் அந்த ஆவியில் உங்களுக்கு இந்த இலையோட வாசமும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மூடிட்டு இட்லி பானையோட மூடியை போட்டு மூடி வச்சுட்டு வந்து உங்களுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8, 9 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னா தெரியும். ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நல்லா உங்களுக்கு இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் ஆன பிறகு ஒரு கத்தி வச்சு கீறினீங்கன்னா, அந்த ஓரத்தில் கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி அழகாக தனியாக வந்துடும், ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி லேசாக கீறி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இட்லி அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த இலையை எடுத்துடலாம். இந்த இலையை சேர்த்து ஊற்றுறதுனால உங்களுக்கு இட்லி நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பழமையான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா இட்லியும் இந்த இலையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு பந்து மாதிரி சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். உங்களுக்கு இது வந்து நல்லா அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பஞ்சு மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நம்ம வந்து சேர்த்த அளவுகள் கொஞ்சம் தான். ஆனால் இட்லி வந்து இது நிறைய கிடைக்கும். 5 பேர் சாப்பிட்லாம். ஒரு இட்லியே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு நல்ல ஒரு காரமான டேஸ்டான ஒரு மிளகா அப்படி வச்சு அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. ரொம்ப நம்ம பழமை மாறாத ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு இது. வீட்டிலேயே இது மாதிரி அரைச்சி புளிக்க வச்சு செய்யும்போது நல்ல பாக்டீரியாக்கள் அதிகம் உருவாகி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம பாரம்பரியமான உணவுகள் அடிக்கடி நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்ம பாரம்பரியம் அழியாமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.